ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் 48 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக சென்னையைச் சேர்ந்த 4 பேர் சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்திருந்தனர். சென்னை மேற்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் பணத்தை இழந்தவர்கள் அளித்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து வங்கி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்துள்ளனர். குறிப்பாக இவர்கள் இழந்த பணம் எந்தெந்த வங்கி கணக்குகளில் சென்றது என பார்த்தபோது 6க்கும் மேற்பட்ட முறை வங்கி பரிவர்த்தனை செய்து வெவ்வேறு கணக்குகளில் மாற்றப்பட்டது தெரிய வந்தது. இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு மியூல் வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்படுவதை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல், பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களுக்காக மியூல் அக்கவுண்ட் எனப்படும் நிழல் வங்கி கணக்குகளை சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்துவது வழக்கம். குற்றவாளிகள் தங்கள் மோசடி பணத்தை மாற்றுவதற்கு அப்பாவி மக்களின் வங்கி கணக்குகளை பயன்படுத்துவார்கள். டெலிகிராமில் இந்தியர்களை இலக்காக்கி சிறிய பணம் அல்லது வேலை என்ற வாக்குறுதி கொடுத்து அவர்களின் கணக்குகளை இந்த கும்பல்கள் பயன்படுத்துகின்றன. அதோடு போலி ஆவணங்கள் மூலமும் வங்கி கணக்குகளும் தொடங்கப்படும். இந்த அக்கவுண்டுகளை பயன்படுத்தி டிஜிட்டல் மோசடி மூலம் பெறப்படும் பணம் கிரிப்டோ கரன்சியாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு மறைமுகமாக அனுப்பப்படுகிறது. இதனால் இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளை மோசடிக்காரர்கள் எளிதாக மீறிவிடுகின்றனர். இந்த மோசடி பாணியைத்தான் கைதான உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் பயன்படுத்தி உள்ளனர். இவர்கள் 4 சைபர் கிரிமினல்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கி கொடுக்கும் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளனர். சைனீஸ் டிராகன் ஆப் என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் API டூல்ஸ் வழியாக மியூல் கணக்குகள் அனைத்தையும் இந்த கும்பல் நிர்வகித்து வந்துள்ளது. சைபர் மோசடியின் மூலமாக வரும் பணம் சைனீஸ் செயலியை அடைந்தவுடன் ஒரே நேரத்தில் 6 வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி அதை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அவற்றை அமெரிக்க டாலராக மாற்றி இறுதியில் இந்திய ரூபாயாக குற்றவாளிகள் பிரித்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுவரை இந்த கும்பல் மொத்தம் 153 மியூல் வங்கி கணக்குகளை பயன்படுத்தி வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் மோசடி செய்யப்பட்ட 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள 353 வழக்குகளில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து அவர்களிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.